இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தில் இந்த காலை நேரத்திலே வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆமென் 1 பேதுருவின் புத்தகம் 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அல்லேலூயா. போதும். இன்றைக்கு காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற நாம் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 34ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். ருசி பார்ப்பது என்பது நாம் சாப்பிடுவது. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை சரீரத்துக்கு ஏற்றபடி நாம் சாப்பிடுகிறோம். அந்த சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அப்படி என்று விதவிதமாக நாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு காலை நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்றார், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்று விசுவாசிகளை பார்த்து கேட்கின்றார். இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்து இருக்கிறோம். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நாம் ருசி பார்த்து இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் நல்லவராகவே இருந்திருக்கிறார், தயவு நிறைந்தவராகவே இருந்திருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராகவே இருந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்தபடியினால் தான் இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபை மகா பெரியது. இந்த உலகத்தில் நமக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மையான வாக்குத்தத்தங்கள், மேன்மையான ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தவைகள். அல்லேலூயா. இவைகளை எல்லாம் நாம் ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். எத்தனை ஆபத்துகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை தீமைகள், எத்தனை பொய்யான வார்த்தைகள் நம்மை குறித்து சொல்லப்பட்டாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை தாங்கி இருக்கிறார், கர்த்தர் நம்மை தப்புவித்து இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டினார். அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு நம் மீது இருந்தபடியினால் இம்மட்டும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய சுய பலத்தால் அல்ல, நம்முடைய திறமைகளால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நமக்கு இருக்கிற பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் இம்மட்டும் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகையாலே பேதுரு என்ன சொல்லுகின்றார்? கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், படிக்கலாம். 1 பேதுரு 2:2. பாருங்கள், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் அவர் சொல்லுகின்றார், நீங்க சில காரியத்தை ஒழிக்கணும்னு சொல்ற. சில காரியத்தை என்ன செய்யணுமா? எல்லாரும் சொல்லுங்க, ஒழிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். ஒழிக்கணும். ஒழிக்கணும்னா அழிக்கணும். சில காரியத்தை நம்மை விட்டு நாம் அழித்து போட வேண்டும்.
பாருங்க என்ன காரியம்லாம் அதுல சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்ற சகல துர்க்குணத்தையும். என்ன குணம்? துர்க்குணம். துர்க்குணம்னா நல்ல குணம் இல்லாத கெட்ட குணம் உள்ள அனைத்தும் துர்க்குணம் உள்ளவைகள். அல்லேலூயா. வேதத்தில் பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, நீங்கள் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம கர்த்தர் நல்லவன் சொல்றோம், கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம என்ன இருக்குது? சொல்லுங்க, துர்க்குணம். துர்க்குணம்னா கெட்ட குணம் நம்ம கிட்ட இருக்குது. தேவன் விரும்பாத குணம் நம்ம கிட்ட இருக்குது. இந்த கால நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? வேதம் சொல்கிறது துர்க்குணத்தை நம்ம விட்டு ஒழிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வயல்ல நம்ம நஞ்சு நட்டு இருக்கோம், அதுல களைகள் வளருகிறது. கடலை போட்டிருக்கோம், களைகள் வளருகிறது.